ரிஃப்ளெக்ட் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வசந்த். இன்னைக்கு இந்த கோட் படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. கோட் படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்துட்டு உங்கள் முன்னாடி வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்கிறதுனே தெரில. அந்த அளவுக்கு பெரிய ஒரு கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்டோட அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட நம்ம வெங்கட் பிரபு சார் இன்டர்மிஷனை வந்து முடிச்சிருக்காரு. இங்கிருந்து தான் ஸ்டோரியே வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து ரிவீல் பண்ணாமையே அங்கங்கே வச்சுருக்காங்க. ஸோ எதுக்காக இவ்வளோ விஷயங்கள் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நடந்துச்சு அப்படிங்கிறதே செகண்ட் ஹாஃபில் தான் தெரிய வரும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டோட இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபை எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபை நம்ம வெங்கட் பிரபு சாரோட டீம்லேருந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபை நமக்காக கொடுத்துருக்காங்க. கோட் படத்தில் குறிப்பாக நிறைய மொமெண்ட்ஸை நம்ம வந்து என்ஜாய் பண்ணி பார்க்க முடிஞ்சது. ஃபஸ்ட்டு அந்த இன்ட்ரோடக்ஷன் ஆகட்டும், விஜய் சாரோட இன்ட்ரடக்ஷன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு முக்கியமான நபர் ஓப்பனிங்லேயே வராரு. அவர் யாருன்னு நான் பெருசாக ஸ்பாய்லர் பண்ண விரும்பலை. அவரோட இன்ட்ரடக்ஷன் ஆகட்டும், விசில் போடு சாங் நம்ம வேற ஒரு வெர்ஷன் கேட்டிருப்போம் இல்லையா, லைக் இதில் தேட்டரில் கேட்கும்போது புதுசாக அந்த ரீமிக்ஸ் வெர்ஷனில் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுவே மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அங்கங்கே சின்ன சின்ன விஜய் சாரோட க்யூட் மூமெண்ட்ஸு, லைக் அவரோட அந்த பழைய படத்தோட டைலாக்ஸு, குறிப்பாக அந்த கில்லி படத்தோட ரெஃபரன்ஸ் எல்லாம் இங்கே இருந்துச்சு. நிறைய அந்த ஃபைட் சீக்வன்ஸு இதெல்லாமே மொமெண்ட்ஸாக நம்மளை வந்து என்ஜாய் பண்ண வச்சாங்க. ஏன்னா வெங்கட் பிரபு சார் வந்து ஒரு இன்டர்வியூலேயே சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன், அங்கங்கே படம் வந்து என்னடா அது கொஞ்சம் லேகாக இருக்க மாதிரி அப்படின்னு சொல்லி ஃபீல் ஆச்சு அப்படின்னா அந்த மொமெண்ட்டை வந்து அப்படியே அடுத்த ஒரு செகண்டே பூஸ்ட் அப் பண்ணி நம்மளுக்கு ஏற்றி விடும் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி இருந்துச்சா அப்படின்னா டெஃபினட்டாக அதே மாதிரி தான் இருந்துச்சு. லைக் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் லேக் ஆகும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் மிகப்பெரிய ஒரு லெவலில் அதை ஏற்றி விட்டுட்டு வேறு மாதிரி ஒரு ஹைப்பை கொடுத்துக்கிட்டே போயிட்டே இருந்தாங்க. படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சாட்ஸ் அந்த ஸ்குவாடில் தானே நம்ம தளபதி விஜய் சார் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அது எல்லாருக்குமே தெரியும். அது வந்து ஒரு சீக்ரெட் ஏஜென்சி மாதிரி இல்லையா, லைக் அந்த சீக்ரெட் ஏஜென்சினால வீட்டுக்கே தெரியாமல் இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே விஜய் சாரோட ஒய்ஃபாக வர ஸ்னேகா மேம்க்கு இது தெரிய வருது, இவர் சாட்ஸில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஃபேமிலியில் இவரோட பையனை வந்து இழக்கிறாங்க, அவர் வந்து இறந்து போகிறாரு. அதுக்கப்புறம் பையனவே இறந்துட்டோம், இதுக்கப்புறம் நீங்கள் சாட்ஸில் இருக்கணுமா, இதுக்கப்புறம் நீங்கள் சாட்ஸில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சாட்ஸ்லேருந்து விலகி அந்த ஃபீலிங்ஸ்லையும் தளபதி இதுக்கப்புறம் சாட்ஸில் நம்ம இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி விலகி இருக்காரு. ஸோ ரொம்ப நாள் கழித்து திரும்ப எம்பசியில் வந்து ஒரு ஆஃபர் வருது விஜய் சாருக்கு. அங்கே ஒரு பிரச்சனை, அது நீங்கள் தான் போய் சால்வ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நாளாகவே இந்த சாட்ஸில் ஜாயின் பண்ணாமையே அந்த விஜய் சார் இருந்தார். லைக் அந்த எம்பசிக்கு போகும்போது அங்கே சில பிரச்சனையெல்லாம் நடக்குது. அங்கே தான் நம்ம இளைய தளபதி விஜய் சாரை மீட் பண்ணுறாரு. அவர் அங்கே என்ன பண்ணிகிட்ருக்காரு, என்ன ஆச்சு, இவர் தான் நம்ம சின்ன வயசில் இழந்த அந்த பையனா, இவர் தான் அந்த சின்ன வயசில் காணாமல் போன பையனா அப்படின்னு சொல்லி நிறையா கொஷின் மார்க் இருக்குது. ஸோ அது எல்லாமே மிகப்பெரிய ஒரு சஸ்பென்ஸோட இந்த படத்தில் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே வச்சுருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் தான் மேக்ஸிமம் இதெல்லாமே ரிவீல் பண்ண போகிறாங்க. யார் இந்த இளைய தளபதி, யார், லைக் இவர் தான் அந்த சின்ன வயசில் காணாமல் போன ஜீவனா அப்படின்னு சொல்லி. ஜீவன் மீன்ஸ் அந்த கேரக்டரோட நேம் வந்து ஜீவன். ஸோ இவர் தான் அந்த சின்ன வயசில் காணாமல் போன ஜீவனா அப்படின்னு சொல்லி நிறையா விஷயங்கள் வந்து அப்படியே ட்விஸ்ட்டாகவே வச்சுருக்காங்க. மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட செகண்ட் ஹாஃப் பார்க்குறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக நான் சொன்ன மாதிரி நிறையா மொமெண்ட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணி பார்த்தோம் இல்லையா, அதில் குறிப்பாக ஃபைட் சீக்வன்ஸ், ஃபஸ்ட்டு ஓப்பனிங்லேயே சில கிராஃபிக் சீக்வன்ஸ் எல்லாம் அவ்வளோ பக்காவாக பண்ணியிருந்தாங்க. அங்கங்கே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக அடுத்தது என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக வெயிட் பண்ணிட்டு இருப்போம் இல்லையா, லைக் அந்தந்த மொமெண்ட்ல எல்லாம் விபி சாரோட டச்சு, அங்கங்கே சின்ன சின்ன கவுண்டர், சின்ன சின்ன ஒரு காம்பனி, அந்த சீரியஸ் மொமெண்ட்டில் கூட நம்மளை சிரிக்க வச்சுக்கிட்டே இருந்தார். ஸோ குறிப்பாக அந்த பேங்காக்கில் வர ஃபைட் சீக்வன்ஸ் ஆகட்டும், அதில் அவ்வளோ பெர்ஃபெக்டாக பண்ணியிருந்தார். பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசியே ஆகணும், நம்ம விஜய் சாரை சொல்லவா வேணும். எனக்கு விஜய் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து சொல்லவே தேவையில்லை, எப்பவுமே சூப்பராக தான் இருக்கும். இதில் பர்டிகுலர்லி ஒரு இடத்துல எமோட் ஆகி அழுவார். அந்த சீன் பார்க்கும்போது இந்த மனுஷன் தாயா நம்பர் 1, இந்த மனுஷனை தாண்டி வேறு யாரா அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. அவ்வளோ அழகாக அந்த ஒரு எமோஷன் சீனை தளபதி விஜய் சாரால் மட்டும்தான் வந்து கன்வே பண்ண முடியும். அவர் அழுகிறத பார்க்கும்போது நமக்கே சீட்டில் உட்காந்துருக்கும் போது அந்த கண் கலங்கி அந்த பார்த்த ஒரு மொமெண்டெல்லாம் இருந்துச்சு. ஸோ யுவன் சங்கர் ராஜா அவரோட மியூசிக் பற்றி பேசியே ஆகணும். அவரோட ஒர்க்கை பற்றி ஆரம்பத்தில் நிறையா நெகட்டிவிட்டிஸ் எல்லாம் வந்துச்சு. இதில் சர்ப்ரைஸ் எலமெண்ட்டாக நிறையா விஷயங்கள் எல்லாம் வச்சுருக்காரு. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி விசில் போடு சாங்கில் ஒரு ரீமிக்ஸ் வெர்ஷன் ஆகட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், இதெல்லாமே படத்தை வேறு லெவலில் ஹைப் ஆகி கொண்டு போச்சு. குறிப்பாக அந்த எமோட் ஆகி விஜய் சார் ஒரு சீனில் அழுவாருன்னு சொன்னாங்க இல்லையா, ஸோ அந்த இடத்துல அவர் பண்ணியிருக்கிற அந்த ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் அதெல்லாமே ரொம்ப ரசிக்கும்படியாக அந்த ஸ்க்ரீனில் வந்து பார்க்கும்போது இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்குமே நிறையா கேரக்டர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்னேகா மேம் இருக்காங்க, பிரசாந்த் சார்,
அதுக்கப்புறம் பிரபுதேவா சார், அஜ்மல் அப்படின்னு சொல்லி லைக் அந்த சாட்ஸோட கேங்கெல்லாம் வந்து காட்டுறாங்க. நிறைய கேரக்டர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்குமே அவங்கவுங்க ரோலை அவ்வளோ பெர்ஃபெக்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஈக்குவலாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த கோட் செகண்ட் ஹாஃப் பார்க்குறதுக்காக ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒர்த்தா அப்படின்னா செம்ம ஒர்த்து. ரொம்ப லென்த்தியாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா ஒரு 3 மணி நேரம் படம், ஃபர்ஸ்ட் ஹாஃபே 1.5 மணி நேரம் கிட்ட போகுது அப்படிங்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக தான் கொண்டு போகிறாங்க. இன்டர்வல் பிளாக்ல தான் அந்த பெரிய ட்விஸ்டே வச்சு முடிச்சிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி அப்படியே செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் தாறுமாறாக இருக்குது. செம்ம சில மொமெண்ட்ஸ் எல்லாம் என்னால் கேட்க முடியல. ஃபுல்லாகவே விசில் சவுண்டாகவே இருந்துச்சு. இன்னொரு வாட்டி கூட பார்க்கணும். அப்போ தான் நாங்கள் பேசுகிற டைலாக்ஸ் எல்லாம் நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். செகண்ட் ஹாஃப்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு திரும்ப உங்களை வந்து மீட் பண்ணி ரிவ்யூ கொடுக்குறேன்.